அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20/5/2025 அன்று வரக்கூடிய வைகாசி தேய்பிறை அஷ்டமி இவற்றினுடைய தேய்பிறை அஷ்டமியினுடைய பலன்களை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடைவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழங்காலங்களில் எந்த ஒரு கோவில் சார்ந்த விழாக்களின் தொடக்கம் மற்றும் முடிவில் காவல் தெய்வங்களை பூஜை செய்து வழிபடும் முறை அதிகம் கடைபிடிக்கப்பட்டது. நமது அகம் புறம் என அனைத்தையும் தீயவற்றில் இருந்து காக்கும் கடவுள்களாக இந்த காவல் தெய்வங்கள் இருக்கின்றன. அதில் மிக அதிகம் பேரால் வழிபடும் தெய்வமாக இருப்பவர் சிவனின் அம்சமான ஸ்ரீ கால பைரவர் ஆவார். பைரவரை வழிபடுவதற்குரிய சிறந்த தினங்கள் மாதந்தோறும் அஷ்டமி தினங்கள் ஆகும். அந்த வகையில் வைகாசி மாத தேய்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை இப்போ நான் சொல்றேன். வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் அஷ்டமி தினங்கள் வருகின்றன. இதில் தேய்பிறை அஷ்டமி தினம் சிவபெருமானின் ஒரு வடிவமாக தோன்றியவரான ஸ்ரீ பைரவரின் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த தினமாக வருகிறது. அதிலும் நாளை செவ்வாய்க்கிழமை தினத்தில் வருகின்ற வைகாசி தேய்பிறை அஷ்டமி மிகவும் விசேஷமான தினமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை அஷ்டமி சதாசிவாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. அன்று ராகு கால வேளையில், அதாவது மதியம் 3 to 4:30 மணி அளவில் காலபைரவரை சந்நிதிக்கு சென்று செவ்வரளி மலர் சாற்றி சர்க்கரை பொங்கல், கேசரி போன்ற இனிப்பு வகைகளை நெய்வேத்தியம் செய்து தனித்தனியாக 5 வகையான எண்ணெய்கள் ஊற்றிய தீபங்கள் 5 தீபங்கள் ஏற்றி காலபைரவருக்கு உண்டான மந்திரங்கள் துதித்து பைரவரை வணங்க வேண்டும். மேலும் இந்த சமயத்தில் பைரவர் காயத்ரி மந்திரத்தை 108 அல்லது 1008 எண்ணிக்கையில் துதிப்பது மிகவும் நல்லது. வைகாசி மாத தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவரை வழிபடுபவர்களுக்கு கூடிய விரைவில் பணவரவு பன்மடங்கு அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. பிறருக்கு கொடுத்த கடன் தொகைகள் வட்டியுடன் உங்களுக்கு வந்து சேரும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். முன்னோர்களின் சொத்துக்களை அடைவதில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். நீண்ட நாட்களாக உடலையும் மனதையும் வாட்டி வதைத்த நோய்கள் நீங்கும். குழந்தைகளின் கல்வியில் ஏற்படும் மந்த நிலை நீங்கி கல்வி கலைகளில் சிறப்பார்கள். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும்.